கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் தந்தையே, அப்படி தானே சொல்லுவீங்க? அந்த வார்த்தையை காணுமே. சுத்த தமிழ். நம்முடைய பங்கு தேர்வு நிலை பங்காக உருவாக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து இதுவரை தெரியும். முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்கள் இங்கே பணிக்கு வந்தார்கள். அந்த காலத்தில் தான் நானும் சகோதரர்களும் இங்கே களப்பணிக்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் என்று சொல்லி தந்தை சொன்னார்கள். அந்த 20 ஆண்டுகளும் எனக்கும் தெரியும் என்பதை இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்தது வேறு, இன்றைக்கு இருப்பது வேறாக இருக்கிறது. அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரியவர்களை கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்களா 10 வயசு 15 வயசு இருந்த அந்த பசங்களை பார்க்குறப்ப ஆளு மாறி போய் இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு அடையாளம் தெரியவில்லை, வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. நிறைய வளர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை உண்மையிலே மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த உடல் அளவில் மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே மற்ற காரியங்களிலே வீடுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது கூட அன்றைக்கு கூரை ஓடாக இருந்ததெல்லாம் இன்று நன்றாக ஒரு காங்கிரீட் இல்லமாக மாற்றமடைந்திருக்கிறது என்பதெல்லாம் நினைக்கின்ற பொழுது கடவுளுடைய அருள், ஆசீர், இது எல்லாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன், நன்றி சொல்லுகின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேளையில் யார் யாருக்கெல்லாம் சகோதரர்கள் இருக்கிறாங்க? சகோதரர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க. இல்லாதவங்க ரெண்டுக்குமே தூக்குற. நீ ரெண்டுக்குமே நீங்கள் தூக்குறாங்க. பொடுசு ரெண்டுக்குமே கை தூக்குறாங்க. பரவாயில்லை. பிரியமானவர்களே, இந்த சகோதர உறவை பற்றி இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். இந்த சகோதர உறவு என்று சொல்லுகின்ற பொழுது 2 விதத்திலே நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, உடல் சார்ந்த இந்த உறவு. என்னோடு என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய சகோதரி பிறந்திருக்கின்றார். எனக்கு அண்ணன், தம்பி, தங்கை, அக்கால் என்று சொல்லக்கூடிய இந்த உறவை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே இது ஒரு இரத்த உறவு. என்னுடைய இரத்தமும் அவருடைய இரத்தமும் ஒன்றாக இணைந்து என்னுடைய தாய் தந்தையரிடமிருந்து பெற்றோரிடமிருந்து பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான உறவு. எனவே தான் இதை என்ன சொல்லுகிறோம்? இரத்த உறவு என்று சொல்லுகிறோம். இரத்த உறவை பிரிக்க முடியாது. சண்டையிடலாம், நமக்குள்ளே வருத்தங்கள் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த இரத்த உறவு என்பது மிக ஆழமான ஒன்றாக, எதையுமே அவர்களிடமிருந்து அகற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்திலே இந்த இரத்த உறவை நாம் பார்க்கக்கூடியவர்கள். அதைத்தான் நாம் பல நேரங்களிலே குடும்பங்களிலே நிறைய குழந்தைகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். இங்கே கூட நம்முடைய ஆலயத்திற்கு வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அகஸ்டின் இருந்தாப்புல, லெனின் இருந்தார், நித்யா இருந்துச்சு, சத்யா, ஆமாம் சத்யா இருந்துச்சு. அதே போல் வீட்டுக்கு இந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இலக்கியா, திவ்யா அப்படின்னுலாம் பார்த்தோம். உங்கள் வீட்டில் பிரபு அப்படிலாம் பார்த்தோம். இப்படியெல்லாம் இது எல்லாமே எதை வெளிப்படுத்தக்கூடியவை? நம்முடைய இரத்த உறவு. ஒரு குழந்தை அல்ல, 2 குழந்தை அல்ல, நாங்கள் 2, 3, 4, 5 பேர் என்று சொல்லி நிறைய குழந்தைகளை நாம் பெற்றெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். எனவே பல நேரங்களிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், எங்கள் வீட்டில் 12 குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். என்னோடு படித்த ஒரு சகோதரர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்த அந்த அருட்தந்தை, அவர்களுடைய வீட்டிலே 12 பேர் அவர்கள் ஒன்றாக பிறந்தவர்கள். இந்த சகோதரர் கடைசியான சகோதரராக இருக்கிறார். இப்படி 12 என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களெல்லாம் முடிந்து நாம் சொல்லுகிறோம், நாம் 2 நமக்கு 2, நாம் 2 நமக்கு 1, நாம் குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகளும் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அப்படி என்று சொன்னால் இந்த உறவுகள் தேவையில்லை, என்னுடைய குழந்தைகள் தேவையில்லை, நாங்களே குழந்தைகளாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த மனநிலையெல்லாம் இருக்கக்கூடியது இன்று உருவாகி வரக்கூடிய ஒன்று. எனவே இந்த இரத்த பந்தம், இரத்த உறவு, அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பாசங்கள், பந்தங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன என்பது உண்மையிலும் உண்மையாக இருக்கின்றன. எனவே இந்த சொந்தங்கள் குறைகின்றது என்று சொன்னால் நம்முடைய சொந்தங்கள் எங்கே தேடுகிறோம்? வாட்ஸ்அப்பில் தேடுகிறோம், ஃபேஸ்புக்கில் தேடுகிறோம்,
கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள், தூரத்தில் இருக்கக்கூடியவர்களை இந்த பந்தங்களாக, உறவுகளாக, சொந்தங்களாக நாம் தேடுகிறோம். ஆனால் உண்மையான உறவு என்று சொல்லக்கூடிய இந்த சகோதர உறவுகள் நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய ஒன்று. அன்பிற்குரியவர்களே, இந்த சகோதர பாசம் இருக்கின்ற பொழுது நிறைய வீடுகளில் பொங்கலில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஜேன்னு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். சொல்லுவார்கள், என்னுடைய பிறந்தவன் இன்றைக்கு சீர்கொண்டு வருகிறார், என்னுடைய உடன்பிறப்பு, என்னோடு பிறந்த என்னுடைய சகோதரன், என்னுடைய அண்ணன் அல்லது என்னுடைய தம்பி எங்களுக்கு இந்த நாளிலே பொங்கல் சீர் எடுத்து வருகிறார், இந்த பொங்கல் எங்களுடைய பிறந்த வீட்டிலிருந்து வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே காரியத்தை நானும் எடுத்து சென்றிருக்கின்றேன். வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லை, பட் இருந்தாலும் கூட எங்கள் அத்தைக்கு, என்னுடைய அப்பாவோடு பிறந்த சகோதரி என்னுடைய அத்தை, அவர்களுக்கு வருஷம் இந்த வண்டி போட்டி, வண்டிக்குள்ளே கரும்பு கட்டு எடுத்து வச்சு, வாழைப்பழத்தார் எடுத்து வச்சு, பொங்கலுக்கு தேவையான அரிசி, பருப்பு, வெல்லம் எல்லாம் எடுத்து வச்சு சென்ற காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நீட்டாக ஒரு கவரை கொண்டு போய் கையில் கொடுத்து இந்தங்கத்தை ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. இப்போ அதுவும் கூட மாறி போய் இங்கேருந்து ஜிபே, நான் அதுவும் வர முடியாது, இந்தாங்க ஜிபே இருக்குது, நான் அனுப்பிச்சிட்டேன், 4000 அனுப்பிச்சிருக்கேன், வந்துருச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு முடித்து விடக்கூடியவர்களாக நம்முடைய சொந்தங்கள் சுருங்கி வந்துவிட்டன, நம்முடைய உறவுகள் சுருங்கி போய்விட்டன. நம்முடைய இந்த அண்ணன், தம்பி, தங்கை என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகள் இப்பொழுது சுருங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. எனவே உறவுகள் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் சுருங்கிய ஒன்றாக, இந்த உறவுகளை இழந்து போன ஒன்றாக இருக்கக்கூடியதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே இரத்த உறவு என்பது ஒரு புறம். இந்த நாளில் இந்த இரத்த உறவு என்றெல்லாம் சொல்லி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்திலே எனக்கு எப்பொழுதுமே இந்த திருவரம்பூர் பகுதியை கடந்து வருகின்ற பொழுது ஒரு சிந்தனை எப்பொழுதுமே மறக்கவே முடியாது. அந்த நாட்களிலே இங்கே மினிஸ்ட்ரிக்கு வந்த பொழுது திருவரம்பூரில் நின்று பஸ் எடுப்பது, மாறுவது வழக்கம். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கல்ச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்பொழுதெல்லாம் ஃப்ளெக்ஸு கலாச்சாரம் தொடக்கத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வாரம் பார்த்திங்கன்னா புது ஃப்ளெக்ஸாக இருக்கும். இந்த 2 நடிகர்களுக்கு இடையான, இந்த நடிகர் அடுத்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு போட்டி என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், மேகம் கருத்தா மழை, தலையை வெறுத்தா கொலை, மேகம் கருத்தா மழை, தலையை வெறுத்தா கொலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் ஏறக்குறைய 17-18 ஆண்டுகள் முடிந்த பிறகும் இது மனதிலே நிற்கின்றது என்று சொன்னால், அந்த வார்த்தைகள் அந்த அளவிற்கு ஒரு மனிதரை காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக, சகோதர பாசத்தோடு இருக்கக்கூடிய நாம் இந்த சகோதர பாசத்தை இழந்தவர்களாய், என்னுடைய தலைவரை, என்னுடைய சகோதரனை வெறுக்கக்கூடியவர்களை கொலை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கூட நாம் தயக்கமில்லாமல் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவை. ஏன் இவ்வளவு தூரம் நாம் செல்லக்கூடியவர்கள்? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உறவிலே இந்த கணவர் மனைவியோடு இருக்கக்கூடியதும் கூட, ஒருவேளை கணவர் மனைவி உறவு என்று சொன்னாலும் அதுவும் இந்த சொந்த பந்தங்களோடு சகோதர பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். இங்கே களப்பணிக்கு வந்துவிட்டு இறுதி ஆண்டு இந்த களப்பணி செல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்க இடங்களை சந்திப்பது எனக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டது. எனவே இங்கே 3 ஆண்டுகள் வந்தேன். கடைசி ஆண்டு வெளியிலே எல்லா சகோதரர்களையும் சந்திப்பதற்காக, உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டுவதற்காக அந்த பணி கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். ஒரு ஊருக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பிறகு வழக்கம் போல் சாப்பிட அழைப்பார்கள். நம்ம ஊரில் எப்படி பிரதர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை ராத்திரி ஒரு வீட்டில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வீட்டில், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு வீட்டில் முடிச்சுட்டு தான் அப்புறம் கடந்து செல்வார்கள் வீட்டுக்கு. அவங்க செமினரிக்கு போவது வழக்கம். அப்படி ஒரு ஊருக்கு போயிருந்தேன். இரவு நேரம் அந்த சகோதர சகோதரிகளை, குழந்தைகளை பார்வையிட்ட பிறகு, அதன் பிறகு உணவிற்கு ஒரு வீட்டிற்கு இந்த சகோதரர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த வீட்டிற்கு சென்று அங்கே சாப்பிட அமர்ந்தேன். சாப்பிட அமர்கின்ற பொழுது தட்டு வந்துச்சு, வச்சாங்க. சாப்பிட எடுத்து சாப்பாடு போட்டு அதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த சாம்பார் எடுத்து வாயில் வச்சோன்னையும் அவ்வளவு கசப்பு. சாம்பாரா இல்லாதது, இது புளி குழம்பா அல்லது வேற என்ன சொல்லுவோம், அகத்திக்கீரை குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம்.
வாயில் வைக்கவே முடியலை. உடனே அவங்க கேட்குறாங்க, சாப்பாடு எப்படி இருக்குது ஃபாதர்? வழக்கம் போல் போய் சூப்பராக இருக்குது. எப்படி? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குமா? அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க தெரியும் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் கசப்பு பிடிக்கும், இருந்தாலும் கூட இவ்வளவு கசப்பு இருக்கக்கூடாது இல்லையா. நானும் பொறுமையாக இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டாவது சாப்பாடு கேட்டாங்க. ஐயோ சாமி வேண்டாம், மொதல் சாப்பாடே நம்மளுக்கு உள்ளே போகலை, இதில் வேற ரெண்டாவது சாப்பாடு வேறையா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா போதும் போதும் சந்தோஷம் நிறைவாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பொய்யை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் குறுமடத்தில் இருக்கிறேன். மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு அந்த பிரதர்ஸு என்னுடைய ரூமுக்கு வந்தாங்க. பெஞ்சமின் சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை நேற்று சாப்பாட்டில் ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இல்லை நேற்று அவங்க அந்த மனைவிக்கும் கணவருக்கும் பயங்கரமான சண்டை. அந்த கணவனை என்ன பண்ணணும்னு நினச்சிட்டாங்க, பழி வாங்கணும்னு நினச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருந்த வேப்ப மரத்தை, அந்த வேப்பந்தலை வேப்பங்கொட்டை எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி அந்த சாம்பாருக்குள்ளே வச்ச சாம்பாருக்குள்ளே அந்த அம்மா ஊற்றிருச்சு. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி விட்டுருச்சு. அதில் நீ போய் மாட்டிக்கிட்ட, அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ, இன்னொரு தடவை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஒரு தடவையே போதும், ரெண்டாவது தடவை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பிரியமானவர்களே, நம்முடைய உறவுகளில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எப்படியாக இருக்கின்றன? நம்முடைய உறவுகளிலே சண்டை இருக்கு, சச்சரவுகள் இருக்கு, பிரிவினைகள் இருக்கின்றது. எல்லாம் இருந்த பொழுதும் கூட அதை அந்த பிரச்சனைகளை நாம் சந்திப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறோம்? அவர்களை நாம் காயப்படுத்த வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒன்று தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே தான் நம்முடைய உறவுகள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு உண்மையான ஒரு சகோதர பாசமாக இருக்க முடியாது. விவிலியத்திலே தொடக்கத்திலே இது தொடங்கிவிட்டது. இன்று தொடங்கிய ஒரு காரியம் அல்ல. விவிலியத்தினுடைய தொடக்கத்திலே காயின் ஆபேல் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதர பாசத்திலே பாருங்கள். ஒருவர் கடவுளுக்கு நல்ல பொருளை காணிக்கையாக கொடுக்கிறார், இன்னொருவர் வேண்டாத ஒரு பொருளை அங்கே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது கடவுள் அந்த நல்ல பொருள் கொடுத்த மனிதனை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த காயினை அங்கே அவருடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது என்ன ஆரம்பிக்கிறது? அங்கே கர்வம் ஏற்படுகிறது, அவர் மீது பொறாமை ஏற்படுகிறது. என்னுடைய சகோதரன் இப்படி செய்து விட்டான், அவர் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக மாறிவிட்டான் என்பதை நினைக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய சகோதரன் நன்றாக இருக்கிறான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் நன்றாக வரட்டும், நல்ல நிலைக்கு வரட்டும், உயரட்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு இடம் வாங்கிட்டா பொறாமை வந்துடும். ஒரு நல்ல வீடு அவர்கள் கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் போட்டி பொறாமைகள் ஆரம்பித்து விடும். எனவே இந்த சின்ன சின்ன வளர்ச்சிகளிலே நாம் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த சகோதர உறவிலே நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதைத்தான் முதலாவது காரியமாக இந்த இரத்த உறவாக இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டியவை. இரண்டாவது, இந்த இரத்த உறவை எல்லாவற்றையும் விட மிக மிக மேலானவை இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட இந்த ஆண்டவரில் நாம் பிறக்கக்கூடிய இந்த ஒரு பிறப்பு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒன்றாக பிறந்தவர்களா? இல்லை. ஆனால் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரில் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆண்டவரினுடைய சன்னிதானத்தில் இந்த இடத்திலிருந்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே சகோதர சகோதரிகள். ஒருவேளை என்னுடைய தாய் வயிற்றிலிருந்து பிறக்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோருமே ஒரே கடவுளினுடைய பிள்ளையாக, ஒரே கடவுளினுடைய குழந்தைகளாக நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குள்ளே அந்த ஒரு அற்புதமான ஒரு உறவு ஆவியில் பிறப்பது. அதைத்தான் இந்த நாட்களிலே வரக்கூடிய இந்த இறை வார்த்தை நற்செய்தி வாசகம் நிக்கோதேம் ஆண்டவரிடம் போய் கேட்கிறார். ஆண்டவரே, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தாயின் வயிற்றில் சென்று நான் பிறக்க வேண்டுமா என்று சொல்லி நிக்கோதேம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடியவை அப்படி அல்ல, மாறாக ஆவியில் பிறக்கக்கூடிய இந்த ஒரு பிறப்பு. இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே என்னுடைய தாய் தந்தையர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய தந்தையின் திருவுளத்தின்படி நடக்கக்கூடியவர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் என்று சொன்னால் யாரெல்லாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோமோ
அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுகிறோமோ, நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள். நமக்குள்ளே வேறுபாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. நாம் ஆவியில் ஆண்டவரில் பிறக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே என்னுடைய குடும்பம் வேறு, உங்களுடைய குடும்பம் வேறு, நான் வேறு, நீங்கள் வேறு என்று இந்த பிரிவினைகள் இல்லாமல் நாம் எல்லோரும் கடவுளினுடைய பிள்ளைகள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகளிலே மிக அற்புதமாக அங்கே வாசிக்க கேட்டோம். என்ன? தொடக்க கால திருச்சபையிலே அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வந்து அவர்கள் ஒன்றாக வைத்தார்கள். அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவர் நல்ல சம்பளம் பெறுகிறார், அதையும் கொண்டு வந்து வைக்கிறார். ஒருவர் குறைந்த சம்பளம் எடுக்கிறார், அதையும் கொண்டு வந்து வைக்கிறார். ஒருவர் சம்பளமே இல்லை, அவருக்கு ஒரு உடல்நல குறைபாடு இருக்கிறது, வேலைக்கு செல்லக்கூடிய தகுதி இல்லை, அவரும் அங்கே வெறுமனாக அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது அவரவர் தேவைக்கு ஏற்ப அவர்கள் அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதான் சகோதர பாசம், இதுதான் சகோதர உறவு. என்னுடைய குடும்பத்தில் எல்லா குழந்தைகளும் அங்கே வேலைக்கு செல்லுவது கிடையாது. ஒரு சிலர் வேலைக்கு செல்லுகிறோம், இல்லாதவர்கள் அங்கே சகோதர பாசத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதைத்தான் இன்றைய தொடக்க நூலில், இன்றைய திருத்தூதர் பணியிலே அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது இதுதான். எல்லோரும் சகோதர பாசத்தோடு ஒன்றாக இணைந்து இந்த திருச்சபை கட்டி வளர்த்திருக்கிறார்கள். அந்த சகோதர பாசத்தோடு வளர்த்த இந்த திருச்சபையிலே இன்று நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்று நாம் அக்களித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்று ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த திரு அவையை உருவாக்கவில்லை என்று சொன்னால், இத்தகைய சகோதர பாசத்தோடு ஒருவர் மற்றவரோடு அவர்கள் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்று நாம் இல்லை என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்படி இன்று நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த அற்புதமான அன்னையினுடைய இடத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் நமக்கு இந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இரத்த உறவோடு அல்ல, மாறாக ஆவியில் அந்த ஆண்டவரில் நாம் இணைக்க பெற்றிருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக வாழுகிறோம் என்பதை இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். அத்தகைய உறவு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, அதிலே நாம் மகிழ்வோம் என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.